பத்திரிகையாளர்களுக்காக சந்திப்பது கிடையாது. 100 நாள் ஆச்சே, நீங்க பத்திரிகையாளரை சந்திச்சு நான் செஞ்சிருக்கிற சாதனை ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? வினாக்கள் விடைகள் நேரத்தில் வினாக்களுக்கு தகுந்த பதில் துறைகளிடமிருந்து வரவில்லை என்றால் வினாக்கள் வேடைகள் நேரம் இல்லாமல் மற்ற பணிகளுக்காக அது ஒதுக்கப்படும் என்ற முடிவு அலுவல் ஆய்வு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது, பத்திரிகையாளர்களை தணிக்கை செய்கிறார்கள். எந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், எந்த நிகழ்ச்சிக்கு வெளியே வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு. இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். பத்திரிகையாளர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கவே இல்லை. இதை யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. கஷ்டமா இல்லையாடா? வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? யாராவது புறக்கணிக்கிறீங்களா முதலமைச்சருடைய நிகழ்ச்சியை? யாராவது அமைச்சருடைய பேட்டியை புறக்கணிக்கிறீங்களா? ஒரு பத்திரிகை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்துங்க, பெரிய வெங்காயம் மாட்டாங்க. கண்டென்ட்டுக்காக நீங்க போறீங்க, ரைட்டு. ரீல்ஸுக்காக போறீங்க. எவ்வளவு காலம் இப்படியே போக போறீங்க? என்ன நம்பி ஒத்துக்கோ. ஆட்டனா என்னன்னு பாப்பேன். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் மாறுது. தமிழ்நாட்டுடைய அரசியல் மாண்பு மாறுகிறது. தமிழ்நாட்டுடைய அரசியல் மரபு மாற்றப்படுகிறது. இதையெல்லாம் எதிர்க்கட்சியாக எங்களை போன்றவர்கள் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பது அல்ல. பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடக்காமல் பருப்பு போல் நடந்தால் நான் நெருப்பாக கொதிப்பேன் என்று சொன்னேன். பத்திரிகை துறையாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, அந்த கடமை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த 100 நாள் சர்க்கஸ் சர்க்காரை தவிர மக்களுக்கான சர்க்கார் அல்ல. இந்த 100 நாளில் நாசமாகி வருகிற தமிழ்நாடு நாசமாகும் தமிழ்நாடை தவிர இது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைகிற இது தமிழ்நாடு கிடையாது.